ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சுவாமி எம்பெருமானார் எம்பெருமானினுடைய அனந்தமான கல்யாண குணங்களை கத்தியத்திரயத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அதிலே ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ மிக உருகி சொல்லும்படியான குணம், நாங்கள் அதற்கே தோத்து போனோம், உமக்கு அடிமையானோம், இப்படியும் ஒரு குணமா அப்படின்னு சொல்றது எம்பெருமானுடைய சௌலபியம், சௌசீல்யம், நீர்மை என்கின்ற குணமே. உருகி உருகி பாடுவது அந்த குணத்துக்கே. அந்த குணத்தை ஒரு பதத்தாலே மிக விவரணமாக ராமாயண ஸ்லோகங்களை கொண்டும் இங்கே வர்ணிக்கிறார், எடுத்து காட்டுகின்றார். அந்த அனுபவம் இன்று பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களையும் குற்றத்தையும் ஆராய்ந்து பார்க்காமல் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட நீர்மை குணம் உடையவன் சொல்றார். திருவுள்ளத்தால் ஆராயப்படாத நன்மை தீமைகளோ எதுவுமே திருவுள்ளத்தாலே ஆராயப்படாதபடியாக எம்பெருமான் அப்படிப்பட்ட நீர்மை குணத்தை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றார். சரி, குற்றம் திருவுள்ளத்துல படவில்லைன்னு சொன்னால் அது சிறப்பு. ஏன்னா ஒரு சேத்தனன் இருக்கான், அவனுடைய குற்றமானது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல படவில்லைன்னு சொன்னா அது சிறப்பு. ஆனால் அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் பார்க்கவில்லை, அவனுடைய குணங்களும் இவனுடைய திருவுள்ளத்திலே எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல படவில்லைன்னு சொன்னா அது எப்படி சிறப்பாகும் அப்படின்னா, இவனை தள்ளுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது எது? சேத்தனனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தள்ளுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது அவன் செய்த குற்றம் என்கின்ற குணம். அப்ப அதை எப்படி எம்பெருமான் ஆராயாமல் ஏற்றுக்கொள்கின்றானோ அதுபோல இவனுடைய நன்மையான குணங்கள் அதையுமே இவன் பார்ப்பது இல்லை. இவனை காப்பதற்கு உறுப்பான குணங்களையும் எதிர்பார்க்க மாட்டான். இவனை தள்ளுவதற்கு எப்படி குற்றமான குணங்களை பார்க்காது இருக்கின்றானோ இவனை காப்பாத்துறதுக்கு இவனிடத்துல குணங்கள் இருக்காங்கிறதையும் அவன் எதிர்பார்க்க மாட்டான், எதிர்பார்த்து காக்க மாட்டான் அப்படிங்கிறத இங்க ஸ்பஷ்டமா காட்டுறார். அப்ப அனாலோசித அப்படிங்கிற பதத்தாலே சொல்றார். அப்படிங்கிற சப்தம் தான் இதை காட்டுறது. இந்த சேத்தனிடத்துல நன்மை உண்டா தீமை உண்டா அப்படிங்கிறத ஆராயாமலேயே இவனை ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்ப இப்படி ரட்சிக்கக்கூடியதற்கு அவனிடத்துல என்ன இருக்கு? குணகனா, நன்மை தீமைகள். அறிவிலியோ அறிவாளியோ ஏழையோ பணக்காரனோ நம்பிக்கை உள்ளவனோ நம்பிக்கை அத்தவனோ ஆஸ்திகனோ நாஸ்திகனோ அறவழியில நடக்கிறானோ இல்ல துர்வழியிலே நடக்கிறானோ அடக்கமற்றவன் அடக்கமானவன் அப்படின்னு இப்படி சொல்லிக்கொண்டே போறார். அப்படி எதையுமே அவன் ஆராய மாட்டான் அப்படிங்கிறது கருத்து. அப்படி இவனிடத்துல சேர்ந்தவனுக்கு மாத்திரம்தான் இந்த ஆராயப்படாமல் காப்பாற்றக்கூடியதான குணமா அப்படின்னு கேட்டா, தேவ திரிய மனுஷ ஜாத்தின்னு எல்லா வஸ்துக்களுக்கும் இதேதான். அகண்டமா விரிந்திருக்கக்கூடிய இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும், தேவர்கள் மனிதர்கள் திரியக்கு ஸ்தாவர ஜங்கமங்கள் அப்படின்னு வேற்றுமை இல்லாமல் அத்தனை பேரினுடைய விஷயங்களிலேயும் அவன் ரட்சிக்கின்றான். அப்போ நன்மை தீமைகள் அப்படிங்கிற குணத்தை எதிலையுமே அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு. ஆக அனுகூல அப்படின்னா இவை தவறான வழிகளை தவிர்த்து நல்ல வழியிலே சென்று சம்சாரத்திலே இருந்து அக்கறை சேருவதற்கு உறுப்பா இருக்கும்படியாக இவனிடத்துல அப்படி குணங்களை எல்லாமும் சொரிகின்றான் என்னும் சொல்றார் எம்பெருமான். அத்தனை வஸ்துக்களிடத்திலேயும் இது மனுஷ்யமா தேவனா ராட்சசரா அப்படின்னு எதுவுமே வேற்றுமை பாராமல் இந்த சம்சாரத்திலிருந்து அவன் அக்கறை சேர வேண்டுமே என்பதற்கு உறுப்பாக தன்னுடைய குணங்களை காட்டுகின்றான். அப்படிப்பட்ட குணங்களை ஸ்வபாவமாக எம்பெருமான் கொண்டிருக்கான். அதுலதான் இந்த நீர்மைங்கிற குணத்தை இங்க சொல்லிக்கொண்டே வரார். அப்படி ஷீல அமரியாத ஷீலனா எல்லையற்றதான சீல குணம், எல்லையே சொல்ல முடியாது. அந்த நீர்மை குணத்துக்கு எல்லை சொல்ல முடியாததாக. அப்ப பெரியவன் தாழ்ந்தவனோடு கலக்கும் பொழுது இவன் தன்னுடைய மேன்மையை பார்த்து அவனிடத்திலிருந்து விலகி செல்லும்படியான வாய்ப்பு உண்டு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. தன்னுடைய பெருமையை எல்லாம் பாராமல் அதை கணிசியாமல் இறங்கி பழகுவது, ஒரு நீராக பரிமாறுவது அப்படிங்கிறது தான் இந்த நீர்மை. அப்ப இந்த சீல குணத்தை எப்பொழுது கொண்டிருக்கான்னா
எப்பொழுதுமே கொண்டிருக்கான். அமரியாத ஷீலவதஹா, இந்த ஷீல குணம் அவனிடத்தில் எப்பொழுதுமே இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு பூமனிந்தா பிரசம்சாசோ நித்யயோகே திசாயனே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துல பவந்தி மதுபாதய என்கின்ற சப்தத்தால இந்த சீல குணத்தை இன்னும் விவரித்து சொல்றார். இந்த மது மத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்கள் என்னென்னு சொன்னா, அதிகமான பசுக்களை உடையவன் கோமான் அப்படின்னு அர்த்தம். ரோகவான் நிந்தை பண்றது, ஸ்தோத்திரம் ரூபவதி அழகிய உருவை உடையவன், எப்போதும் சேர்ந்திருப்பது, எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடியது அப்படின்னு அதிக குணமுள்ளதா இருப்பது சக்திமான். தண்டி அப்படின்னா தடியை உடையவன், இருப்பதை சொல்றது, எங்க இருக்கான் அப்படின்னு சொல்றது. ஆக இப்படி இந்த மதுபாதயகான்னு இப்படி 7 விதமான அர்த்தங்கள் சொல்லலாம். அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு குணத்தை மாத்திரம் இல்ல, ரூபத்தை உடையவன், அவன் இருக்கக்கூடிய எது மலையிலே இருக்கான், நித்தியவாசம் பண்றான், அதிகமான பசுக்களை கொண்டுள்ளான், எல்லாமே எம்பெருமானுக்கு பொருந்தும்படியா இருக்கு 7 அர்த்தங்களும். அப்படி இவன் தன்னுடைய நீர்மையாலே அத்தனை பேரிடத்துல கலந்து பரிமாறுகின்றான். அவர்களுடைய நன்மைகளையோ தீமைகளையோ இவன் ஆராயாமல் இருக்கின்றான்னு சொல்லி சரி. ஆனா இவனை கண்டு ஏன் எல்லோரும் பயப்படுகின்றார்கள்? அவர்கள் தன்னை கண்டால் பயந்து வலகும்படி இருப்பானா அப்படின்னு ஒரு பயம் உண்டு. எல்லோரும் சென்று அணுக முடியாதபடிக்கு இருப்பானோ அப்படின்னு ஒரு பயம். அப்படின்னு கேட்டா தேவதிரியங்கு மனுஷ்யாதி அகில ஜன ஹிருதய ஆனந்தனஸ்ய அப்படின்னு சொல்றார். எல்லோராலேயும் விரும்பப்படக்கூடியவன். தேவர்களோ மனுஷர்களோ அல்லது அறிவு அற்ற பகுத்தறிவு அற்ற பறவைகளோ எல்லாமே திரியக்குகள் எதுவுமே வேற்றுமை இல்லாமல் அத்தனை பேரினுடைய நெஞ்சும் உருகும்படிக்கு இனிமையாய் இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான். இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? அத்தனை வஸ்துக்களினுடைய நெஞ்சு உருகும்படிக்கு இனிமையா இருக்கான்னா அப்ப இவனிடத்துல ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஸ்வாபாவிக அனவதிகாதிசய குணவத்தையா அப்படின்னு காட்டுறார் சுவாமி எம்பெருமானார். இயல்பாகவே எல்லையில்லாது மிகுதியாய் இருக்கும்படியான குணங்கள், தயை சீலம் அப்படின்னு அத்தனை குணங்கள் சொன்ன பொழுதிலும் கூட இங்கே அப்படி தனியாக சொல்லாமல் குணம்னு இங்கே பொதுவா சொல்றாரு. இந்த இடத்துல சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ அப்படின்னு பல குணங்களை தனித்தனியாக இட்டு சொல்லாமல் குணம்னு இங்கே பொதுவா சொல்றதுக்கு காரணம் என்ன? அத்தனை வஸ்துக்களும் அதனுடைய நெஞ்சு உருகும்படியாக, அதனுடைய நெஞ்சு உருகும்படியாக இருப்பதற்கு காரணம் என்ன? எம்பெருமானினுடைய குணங்கள் அப்படின்னு காட்டினார். குணம்னு இங்கே பொதுவாக சொல்றது எதற்காகன்னு கேட்டா, இப்போ சௌசீல்ய மார்தவ ஆர்ஜவன் எல்லாம் சொன்னதுக்கு காரணம் ஆத்ம குணங்கள். ஆத்ம குணங்களை தனித்தனியா சொன்னாராம். இங்க அவனுடைய ரூபத்தை சொல்றார். கண்ணுக்கு இனிமையான காந்தி, கண் அப்படியே கண் படைத்த பயனை பெற்றது, கண்ணுக்கு நிறைந்திருக்கும்படியா இருக்கு. மென்மை, கண்ணுக்கு காந்தி மென்மை அதெல்லாம் காட்டும்படியான திருமேனி அழக சொல்றதுனால இந்த இடத்துல குணம்னு சொல்றார். அப்படி இந்த ராமனுடைய வடிவழகு ராட்சசர்களோ திரியக்குகளோ ரிஷிகளோ ஒரு கல்லான அகலிகையினுடைய சாபத்தையும் கூட தீர்க்கும்படியா இருந்தது. அப்படி வேற்றுமை இல்லாமல் அத்தனை பேரினுடைய மனசையும் கொள்ளை கொண்டது. ராம ராம நயனாபி ராமதாம சஸ்ய சத்ருஷீம் அப்படின்னு சொல்றார். ராமர் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றபடி கண்ணுக்கு இனிமையா இருக்கும்படியான தன்மையை உடையவன், தேவர்களுக்கு நெஞ்சுக்கு இனியவனா இருக்கான் அப்படின்னு இந்த இடத்துல தேவர்களுக்கு சொல்றார் முதல்ல. ரெண்டாவது ராமமிந்தீவரஸ்யாமம் கந்தர்ப்ப சத்ரு சப்ரபம்னு இந்த இடத்துல ஒரு கருணைதல் புஷ்பத்தை போல கரிய நிறமுடையவனா இருக்கானாம். மன்மதனை கோட்டி மன்மதனை காட்டிலும் அழகுடையவனா இருக்கான். இந்திராதிகளை காட்டிலும் அழகுடையவனா இருக்கான். கண்ட உடனே அவனுடைய அழக கண்ட உடனே இந்த ராட்சசிகள்லாம் மோகத்திலே விழுந்தார்கள். காம மோகிதாகா. தேவர்களுடைய நெஞ்சுக்கு இனிமையா இருக்கான், ராட்சசிகளினுடைய மோகத்துக்கு பாத்திரமா இருக்கான். கண்ட உடனே அவனுடைய அழகு அப்படி அவர்களை செய்கின்றதாம். அதுக்கு மேலே தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீர கிருஷ்ணாணினா பரவ் அப்படின்னு சொல்றார். ராமலக்ஷ்மணர்களை பார்த்தா ரூப சம்பன்னவ்,
வாலிபமா இருக்கிறார்கள், வாலிபத்தை உடையவர்களா இருக்கிறார்கள், அழகு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், சௌக்குமாரியத்தை உடையவர்களா இருக்கிறார்கள், அதிகமான பலம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். சௌக்குமாரியம் இருந்தால் பலம் இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. சௌக்குமாரியமும் பலமும் ரெண்டுமே உடையவர்களா இருக்கிறார்கள். தாமரை போன்ற கண்களை உடையவர்களாக இருக்கிறார்கள், மர உரியையும் மாந்தோலையும் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இது யார் சொல்றான்னா, சூர்பனகை ராமனுடைய அழகிலே சொக்கி போய் ராமன் இப்படி இருக்கான்னு ராவணனிடத்துல வந்து சொல்லும் பொழுது இதை சொல்றாளாம். அப்படி ராட்சசிகளுக்கும் ராட்சசர்களுக்கும் ஈடுபடும்படியான ரூபத்தை கொண்டுள்ளவன் அப்படின்னு காட்டுறார். அதுக்கு மேலே ராமக கமல பத்ராட்ச சர்வசத்வ மனோகரஹா ரூபதாட்சிண்ய சம்பன்னஹா பிரசுதோ ஜனகாத்மஜேன்னு ராமாயண ஸ்லோகம் வாதமாமகன் மர்க்கடம் விலங்குன்னு திருவங்கையாழ்வார் பாசுரம் படி ஒரு திரியக்கான ஒரு சிறிய திருவடியான குரங்கு விலங்காயுள்ள எண்ணெயும் உள்ளிட்ட எல்லா பிராணிகளினுடைய நெஞ்சும் ஈர்க்கும்படியா இருக்காருன்னு சிறிய திருவடியை இந்த இடத்துல சொல்றார். அப்படி தேவக்கு திரியக்கு மனுஷியர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல அனுமானையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு அத்தனை பேரினுடைய நெஞ்சும் உருகும்படிக்கு இனிமையா இருக்கார். இப்ப இந்த இடத்துல மனுஷியன்னு சொல்லும் பொழுது ரூப சம்ஹனனவும் லக்ஷ்மியும் சௌக்குமாரியம் சுவேஷதாம் அப்படின்னு மறுபடியும் ராமாயண ஸ்லோகத்துல வனவாசிகள் எல்லாம் ஆச்சரியம் மிகுந்த வடிவை உடையவனா இருக்கானே, இவன் யார் இவன் யார் இவன் யாருன்னு பார்க்கும்போது ராமனுடைய அப்படியே அந்த அழகுல சொக்கி போய் நின்றார்களாம். அப்படி மனித ஜாதியை சேர்ந்த ரிஷிகளாகட்டும் வனவாசிகளாகட்டும் அத்தனை பேரும் கண்கொட்டாமல் பார்த்தார்கள். அப்படின்னு எப்படி ஆதிங்கிற சப்தத்தால அத்தனை ஸ்தாவரங்களையும் இங்கே சொல்லியாகிவிட்டது. ஆதிங்கிறதுக்கு ஸ்தாவரங்கள் எல்லாமும் பாஷாண கௌதம வதூவ பிராப்தி ஹேத்துன்னு கல்லாய் கிடந்த கௌதம பத்தினியும் கூட பெண்ணாக காரணமாக இருந்தது எது? வடிவழகு அப்படின்னு கல்லும் உருகி அகல்யாகிற பெண்ணா இருக்கும்படியாக ஆனது அப்படின்னு. இப்ப ராமன் காடு சென்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள் எல்லாமும் கூட அப்படியே வாடி இருந்ததாம். ராமன் மறுபடியும் வந்தான்னு சொல்லும் பொழுது மீண்டு உயிர் பெற்றது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதையும் நம் வால்மீகி குறிப்பிடுகின்றதையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அத்தனை பேரினுடைய மனசையும் ஸ்மரணையும் ஈர்க்கக்கூடியது எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருமேனி வடிவழகு. அந்த திருமேனி வடிவழகாலே எங்களை கொள்ளை கொண்டு உமக்கு அடிமைன்னு சொல்லும்படியாகவும் அதுக்கு மேலே எங்காவது மீண்டு சென்று விடுவார்களோ அப்படின்னு அவர்களை செல்லவே முடியாதபடிக்கு செய்யக்கூடியதா இருக்கு இந்த நீர்மை குணம்னு அழகா இந்த இடத்துல ஒரு பதத்தாலே இந்த ராமாயண ஸ்லோகத்தை எடுத்து முத்து கோர்த்தது போல கோர்த்து நமக்கு இங்கே காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களினுடைய பாசுரங்களிலிருந்து நாம் மீளுவது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. எம்பெருமானுடைய வடிவழகிலே ஈடுபடாது போனாலும் கூட ஆழ்வார்களுடைய சொல்லுக்கு நாம் நிச்சயமாக தோத்துத்தான் போவோம் அப்படிங்கிறது இந்த ஒரு பதத்திலேயே இன்று சான்றாக தெரிந்து விட்டது. எப்பொழுதும் ஆச்சாரியர்கள் பாசுரங்கள், ஆழ்வார்கள் பாசுரங்கள், ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்திகள் இதை கொண்டிருந்தோம் என்று சொன்னாலேயே நமக்கு நல்ல பொழுதுபோக்காக அமையும் என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.